வேகமாக வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய உள்நாட்டு உற்பத்தி போதுமானதாக இல்லாததால் இந்தியா தனது கச்சா எண்ணெயில் 88% மேலானதை இறக்குமதி செய்கிறது. போட்டித்தன்மை வாய்ந்த விலைகளில் எரிசக்தி விநியோகத்தை பெறவும் அதிக இறக்குமதி செலவுகளை சமாளிக்கவும் இந்தியா முக்கியமாக மத்திய கிழக்கு மற்றும் ரஷ்யா போன்ற பல நாடுகளில் இருந்து கொள்முதல் செய்கிறது. இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தி போதுமானதாக இல்லை, மேலும் விநியோகத்தை விட நுகர்வு பெருமளவில் அதிகமாக உள்ளது. 2022 ரஷ்யா-உக்ரைன் போரை தொடர்ந்து இந்தியா தள்ளுபடி விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கும் ஒரு முக்கிய நாடாக மாறியது. இது அதன் எரிசக்தி இறக்குமதியின் செலவை குறைக்க உதவியது. இந்தியா தனது கச்சா எண்ணெயை முதன்மையாக ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது. இது அதன் மொத்த இறக்குமதியில் சுமார் 31 முதல் 35% வரை பங்கை கொண்டு மிகப்பெரிய விநியோகஸ்தராக விளங்குகிறது. மத்திய கிழக்கு மோதல்களுக்கு மத்தியில் எரிசக்தி பாதுகாப்பை நிர்வகிப்பதற்காக இந்தியா தனது கொள்முதல் முறைகளை பன்முகப்படுத்துவதால் ஈராக், சவூதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா ஆகியவை மற்ற முக்கிய விநியோகஸ்தர்களாக உள்ளன. ஒரே ஒரு பிராந்தியத்தை சார்ந்திருப்பதை தவிர்ப்பதற்கும் சீரான விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் இந்தியா 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிசக்தியை இறக்குமதி செய்கிறது. முக்கிய வளைகுடா கூட்டாளிகள் இவற்றின் பங்கு சந்தை விலைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் நிலைத்தன்மையை பொறுத்து அடிக்கடி ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். மார்ச் 2026 நிலவரப்படி ரஷ்யா, ஈராக் மற்றும் சவுதி அரேபியா இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கும் முதன்மை நாடுகள் ஆகும். கடந்த 2 ஆண்டுகளாக ரஷ்யா முதன்மை விநியோக நாடாக இருந்து வந்தாலும் அமெரிக்காவின் வர்த்தக அழுத்தம் மற்றும் மேற்கு ஆசியாவில் நிலவும் பிராந்திய மோதல்கள் ஆகியவற்றின் காரணமாக இந்தியாவின் இறக்குமதி மாறி வருகிறது. இந்தியா, குவைத், நைஜீரியா, அங்கோலா, வெனிசுலா மற்றும் கயானா போன்ற நாடுகளிடம் இருந்தும் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. ராஜஸ்தான் இந்தியாவின் மிகப்பெரிய பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் மாநிலமாகும். இது நாட்டின் மொத்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 23%க்கும் அதிகமாக பங்களிக்கிறது. இதைத் தொடர்ந்து குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இருப்பினும் மும்பை ஹை கடல்சார் எண்ணெய் வயல்தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் மிகப்பெரிய உற்பத்தி செய்யும் வயலாகும். ராஜஸ்தான் மாநிலம் முதன்மை உற்பத்தியாளராக இருந்தாலும் இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் கடற்பரப்பில் உள்ள மும்பை ஹை எண்ணெய் வயலே மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது. எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு உற்பத்தி போதுமானதாக இல்லாததே இந்தியா கச்சா எண்ணெயை முதன்மையாக இறக்குமதி செய்கிறது.